செய்தித்தாள் விற்ற சிறுவன். ராமேஸ்வரம் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு அழகான சிறிய ஊர். கடல் அலை சத்தம், கோயில் மணி ஓசை, அமைதியான தெருக்கள். அங்கே ஒரு எளிமையான வீட்டில் ஒரு சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவரின் பெயர் அப்துல் கலாம். அவரது அப்பா ஜெய்னுலாப்தீன் படகு வேலை செய்தார். அம்மா ஆஷி அம்மா மிகவும் அன்பானவர். அவர்கள் பெரிய பணக்காரர்கள் இல்லை, ஆனால் நல்ல மனசு கொண்ட குடும்பம். சிறு வயதிலிருந்தே கலாம் மிகவும் ஒழுக்கமான பையன். காலை சீக்கிரம் எழுந்து விடுவார், ஏனெனில் வீட்டிற்கு உதவ வேண்டும். அதனால் செய்தித்தாள் கொடுக்கும் வேலை செய்தார். கையில் செய்தித்தாள் கட்டு கட்டு, மனதில் பெரிய கனவு. வீடு வீடாக ஓடி செய்தித்தாள் கொடுத்து முடிப்பார். அதற்கு பிறகு நேராக பள்ளிக்குச் செல்வார். சில நேரங்களில் பசி இருக்கும், சில நேரங்களில் சோர்வு இருக்கும். ஆனால் படிப்பை மட்டும் ஒரு நாளும் விடவில்லை. கலாமுக்கு ராமநாத சாஸ்திரி என்ற நண்பன் இருந்தான். இருவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். ஒன்றாக உட்கார்ந்து படிப்பார்கள், ஒன்றாக பேசுவார்கள். ஒரு நாள் பள்ளிக்கு புதிய ஆசிரியர் ஒருவர் வந்தார். அவர் வகுப்பை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது கலாமும் ராமநாத சாஸ்திரியும் ஒன்றாக உட்கார்ந்திருந்தார்கள். அதை பார்த்த ஆசிரியர் கலாமை அழைத்தார். "நீ பின்னால் போய் உட்கார்" என்றார். கலாம் அமைதியாக எழுந்து பின்பக்கம் சென்றார். அவரது நண்பன் ராமநாத சாஸ்திரிக்கும் மிகவும் கஷ்டமாக இருந்தது. வீட்டிற்கு சென்ற பிறகு இந்த விஷயத்தை தனது அப்பாவிடம் சொன்னான். அடுத்த நாள் அவரது அப்பா ஆசிரியரிடம் பேசினார். குழந்தைகளை மதம் வைத்து பிரிக்கக்கூடாது என்று சொன்னார். அதற்கு பிறகு ஆசிரியர் தனது தவறை புரிந்து கொண்டார். இந்த சம்பவம் கலாமின் மனதில் ஆழமாக பதிந்தது. எல்லா மனிதர்களும் சமம் என்று அவர் நம்ப ஆரம்பித்தார். கலாம் வானத்தை மிகவும் ரசிப்பார். பறவைகள் பறப்பதை பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் நானும் வானத்தில் பறக்கும் விஷயங்களோடு வேலை செய்ய வேண்டும் என்று நினைப்பார். அதற்காக இன்னும் அதிகமாக படிக்க ஆரம்பித்தார். இரவு நேரங்களில் கூட விடாமல் படிப்பார். கஷ்டம் இருந்தது, பணம் இல்லை, வசதி இல்லை. ஆனால் முயற்சி மட்டும் நின்றதே இல்லை. அந்த செய்தித்தாள் விற்ற சிறுவன் ஒரு நாள் இந்தியாவின் பெருமையாக மாறப்போகிறான் என்பதை அப்போது யாரும் நினைக்கவில்லை. ஒரு சாதாரண சிறுவனாக இருந்த அப்துல் கலாம் எப்படி இந்தியாவின் பெருமையாக உயர்ந்தார் என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இப்போது அப்துல் கலாம் அவர்களை பற்றிய சில சுவாரஸ்யமான கேள்வி பதில்களை பார்க்கலாம். 1. அப்துல் கலாம் எந்த ஊரில் பிறந்தார்? சரிக்குறி பதில்: ராமேஸ்வரம். 2. கலாம் சிறு வயதில் என்ன வேலை செய்தார்? சரிக்குறி பதில்: செய்தித்தாள் கொடுக்கும் வேலை செய்தார். 3. கலாமின் நண்பன் பெயர் என்ன? பதில்: ராமநாத சாஸ்திரி. 4. ஆசிரியர் கலாமிடம் என்ன சொன்னார்? பதில்: பின்னால் போய் உட்கார் என்று சொன்னார். 5. கலாம் எதை மிகவும் ரசித்தார்? பதில்: வானத்தில் பறக்கும் பறவைகளை ரசித்தார்.